அவங்களுடைய விடியல் பயணத்துக்கு வெற்றி அன்னபூர்ணி சூப்பர் சிட்டியும் அறபூர்ணியா மாத்திட்டாரு. அப்புறம் இலவச பேருந்து பயணம் வெற்றி பயணம், அவங்களுடைய விடியல் பயணத்துக்கு வெற்றி பயணம் பேர் மாற்றம் பண்ணிருக்காப்ல. ஸ்டிக்கரை கொஞ்சம் பெருசா அடிச்சிருக்காப்ல, சின்ன ஸ்டிக்கர் அடிக்காம பெரிய ஸ்டிக்கர் அடிச்சு வெற்றி பயணம். இவர் அறிவிச்சது என்ன? ஜிவி இவர் நம்ம கௌதம் வாஸ்தவன் சொல்ற நான் கேட்டது அவர் கொடுத்தது அப்படிங்கிற மாதிரி இவர் அறிவிச்சது தமிழ்நாடு முழுமைக்கு இருக்கக்கூடிய பேருந்துகள்ல அனைத்து பெண்களுக்கும் இலவச பயணம். இது தேர்தல் வாக்குறுதி, இது மேடை பேச்சு. ஆனா இப்ப அறிவிச்சிருக்கிறது என்ன அப்படின்னா, மாநகரத்தில் ஓடக்கூடிய எல்எஸ்எஸ் எக்ஸ்பிரஸ் பேருந்துகள்ல இலவசம், புறநகர்ல சாதாரண பேருந்துகளே இலவசம், தமிழ்நாடு முழுமைக்கும் ஓடக்கூடிய அரசு பேருந்துகளை அனைத்து பெண்களுக்கும் இலவசம் அப்படி தான் அறிவிச்சீங்க. இப்போ நீங்க என்ன சொல்றீங்க? மாநகரத்தில் நீங்க எல்எஸ்எஸ்ல போலாம், எக்ஸ்பிரஸ்ல போலாம், ஆனா புறநகர்ல போகும்போது சாதாரண பேருந்து. இப்போ சென்னையிலிருந்து திருச்சிக்கு போனோம், ஒரு பொண்ணு சாதாரண பேருந்துல ஏறி உட்காந்து 10:30 மணி நேரம் டிங்கிடி 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 டிங்கிடின்னு இருக்கஞ்செரியோரம் இருக்கி பிடிச்ச மாமா துதுவலை இலையரைச்சி தொண்டையில தான் நினைச்சி மாமங்கிட்ட பேச போற மணிக்கணக்கா, அந்த இந்திரன் சந்திரனோ மாமனுக்கு எந்திரிச்சு நிக்கணும், அந்த ரம்பையும் உருவசியும் மாமனுக்கு தொண்டுக செஞ்சிடணும், நானே தனே தனனே இந்த மாதிரி பாட்டை கேட்டுக்கிட்டு ஒரு 200 பாட்டு இளையராஜா பாட்டை கேட்டுக்கிட்டு அப்புறம் வந்து நம்ம இன்னொரு இளையராஜா இருக்காப்ல இந்த ஆந்தங்குடி இளையராஜா அந்த பாட்டையும் கேட்டுக்கிட்டு அப்புறம் புஷ்பனம் குப்புசாமி போட்ட பாட்டுக்கிட்டு ஏய் ஒட்டாடம் கம்பத்தில் மாமா விட்டுட்டு போனானே அம்பத்தில் அப்படின்னு பாடல போகிறோம். கேட்டுட்டு போனோம்னா காலை நைட் ஒரு 10 மணிக்கு ஏறணும்னா அதிகாலை ஒரு 8 மணிக்கு போய் சேர்ந்துடலாம். இல்லை எங்க காலையில் ஒரு 9 மணிக்கு ஏறணும்னா மாலையில் 7 மணிக்கு திருச்சியில் போய் சேர்ந்துடலாம். ஒரு நாள் முழுக்க பயணம். அதுக்கப்புறம் அந்த பேருந்தில் போகிற எண்ணமே யாருக்கும் வராது. அந்த அளவுக்கு ஒரு சாதாரண பேருந்தில் மட்டும்தான் போக முடியும். இது வெற்றி பயணமா? வெற்றி பயணம்னா விரைவா போறதா வெற்றி பயணம்? அது வெற்றி பயணம். சேட்டட் ஃபிளைட்ல ஏறி போற உங்களுக்கு, தோழியின் கல்யாணத்துக்கு கோவாக்கு தோழியோட சேட்டட் ஃபிளைட்ல போற உங்களுக்கு, படப்பிடிப்புக்கு சேட்டட் ஃபிளைட்ல போற உங்களுக்கு, தேர்தல் பிரச்சாரத்துக்கு சேட்டட் ஃபிளைட்ல போற உங்களுக்கு, சாதாரண பேருந்துல போறவங்களுடைய வலியும் வேதனை எப்படி தெரியும்? நீ பேருந்து இலவசம்னா எல்லாருக்கும் கொடு, எல்லாருக்கும் கொடுங்க, எல்லாருக்கும் சொன்னீங்க சார். சார் சொல்லும் போது அப்படி சொன்னீங்க. இப்போ மட்டும் இப்போ என்ன சார் நியாயமா சார் உங்களை வாழ்த்தலாம்னு காலையில் கோட் சுட்டலாம் துவச்சு போட்டு வந்தேன் சார், ரின்ஸோ போட்டு துவச்சிட்டு வந்தேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எல்லாத்துலையும் ஒரு புள்ளியை வச்சு விட்டுறீங்க. பொட்டு வச்சு பழக்கப்பட்டு ஒரு பொட்டு வச்சிருக்கீங்க. இதுல விர்ச்சுவல் வாரியர்ஸ் முழுசா படி. இது முதற்கட்டம் தான். ஆமா, சங்கம் வச்சு தமிழ் வளர்க்குறாங்க. முதற்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் மாதிரி முதற்கட்டம், இடைக்கட்டம், நடுக்கட்டம், கடைசி கட்டம். உங்களுக்கு ஓட்டு போட்டு நாங்கள் கட்டம்டா முதற்கட்டம், இடைக்கட்டமா? என்ன தேர்தல் அறிக்கையிலையோ ஒரு வாயில பேசும்போதோ நான் ஒரு முதற்கட்டமாக இப்படி அறிவிப்பேன், 2ஆம் கட்டமாக இப்படி அறிவிப்பேன், 3ஆம் கட்டமாக இப்படி அறிவிப்பேன் அப்படின்னு ஏதாவது இருக்கா? பேஸ் 1, பேஸ் 2, பேஸ் 3 அப்படி ஏதாவது இருக்கா? அப்படிலாம் இல்லையே. அனைத்து எதுக்கு போடுறீங்க? கீழே நிபந்தனைகளுக்கு உட்பட்டு போடுறீங்க. நாங்கள் புரிஞ்சிருப்போம் சார். நிபந்தனை உட்பட்டு போடுறாரு. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உண்மையிலே அந்த மனுஷி நல்ல மனுஷி, மக்களை ஏமாத்தணும்னு நினைக்கிறேன். நான் ஆட்சிக்கு வந்தால் படிப்படியாக டாஸ்மாக குறைப்பேன். இந்த வார்த்தையை பதிவு பண்ணாங்க. ஏன்னா மக்களின் மனசை படிச்ச ஒரு மனுஷி என்பதால் மக்கள் நாளைக்கு கேள்வி கேட்பான், நம்மளை போன்ற கேள்வி கேட்பான், ஊடகங்கள் கேள்வி கேட்பான், எதிர்கட்சி கேள்வி கேட்கும். மில்லர் வாக்கி அவ்வளவு போடக்கூடாது, மக்களை ஏமாற்றக்கூடாது, படிப்படியாக டாஸ்மாக குறைப்புன்னு சொன்னாங்க. வந்த உடனே ஒரு 500 கடையை மூணாங்க. அதுக்குள்ள இயற்கையோ ஏதோ ஒன்று நம்மாவை இல்லாம ஆக்கிருச்சு, இறந்து போயிட்டாங்க. ஒரு இருந்திருந்தா டாஸ்மாக முழுமையாக மூடுவதற்கான வழிவகை செஞ்சிருப்பாங்க. சாகும்போது எம்ஜிஆர் போல மிகச்சிறந்த நல்ல பேரை வாங்க நினைக்கும் போது நம்ம இறந்துட்டாங்க. அதான் பிரச்சனைங்க. அந்த அம்மாவுடைய மரணம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் தலையில மாத்தி புரட்டி போட்டுச்சு. அது போல நீங்க சொல்லிட்டீங்க நான் வந்தா படிப்படியாக செய்வேன். ஏன்னா தமிழ்நாட்டின் கடன் 10,50,000 கோடி இருக்கு. அது அப்பவே உங்களுக்கு தெரியும்ல. ஏன் வந்து உங்களுடைய ஷேக்ஸ்பியர் மருமக ஆய்வு பண்ண பிறகுதான் தெரியுமா? முன்னாடியே தெரியும். அப்ப தமிழ்நாட்டின் கடன் 10,60,000 கோடி இருக்கும்போது ஒரு தமிழன் தலையிலே 1,28,000 ரூபாய் கடன் இருக்கும்போது நீங்கள் இதை சாத்தியப்படுத்த முடியாதுன்னு தெரியுது. சாத்தியப்படுத்த முடியாத வாக்குறுதி எப்படி கொடுத்தீங்க? திமுக சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றாதனால தான் திமுக தோத்து போச்சு. அப்ப அதையே நீங்க ஃபாலோ பண்றீங்கன்னா உங்களுக்கு திமுக என்ன வித்தியாசம்? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இந்த மகளிருக்கு மாநகரத்துல எல்எஸ்எஸ் இதெல்லாம் அப்படி தான் சொன்னீங்க. ஏசி பஸ் உங்க லைலாமணியில சொன்னீங்க. எங்க தலைவர் வந்து ஓசி பஸ் கொடுக்க மாட்டாரு, ஏசி பஸ் கொடுப்பாரு. இந்த ஏசி பஸ்ல இலவசம் இருக்கா இல்லையா? மாநகரத்துல ஏசி பஸ் விட்டு அப்படின்னு சீன் போட்டுக்கிட்டீங்களா? பாரதி கூட உட்காந்துக்கிட்டு அம்பியாவும் ரெமாவும் மாறி மாறி சீன் போட்டீங்களா? அந்த ஏசி பஸ்ல இந்த பெண்களுக்கு உண்டா? அதுல ஓசியில போக முடியாதுல? அந்த ஏசி பஸ்ல இந்த பெண்கள் பயணம் பண்ண முடியாதுல? அங்க வெற்றி பயணம் கிடையாது. இந்த சாதாரண பேருந்துல ஓட்ட பேருந்துல ஏறி பெண்கள் போறதுக்கு ஒரு பெண்களை எத்தனை ரூபாய் நீ டிக்கெட் வச்சாலும் அதை எடுக்கிறதுக்கு உயர்த்துவது வளர்ச்சியா? அது வெற்றி பயணமா? இலவசமா நீ கொடுத்தா தான் போக முடியும் என்பது வெற்றி பயணமா? பெண்கள் தலை நிமிர்ந்து பாதுகாப்பாக நடப்பது வெற்றி பயணமா? பெண்களுக்கு இலவச பேருந்து கொடுத்தா தான் போக முடியுங்கிறது வெற்றி பயணமா? 2026 அனைவருக்கும் கல்வி என்கிற நிலை எட்டக்கூடிய இந்த சூழ்நிலையில 21ஆம் நூற்றாண்டு இந்த இறுதியில ஒரு பெண்ணு இலவசமா தான் பயணம் பண்ண முடியும்.